டிவியின் டாக்டர்ஸ் டைம். ஸோ இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நாம் இப்போ பேச இருக்கோம், விச் இஸ் ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் பூம், நாட் ஒன்லி ஃபார் விமன், ஃபார் மென் அண்ட் ஃபார் எவ்ரிபடி இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஸோ என்னுடைய டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய சார்பாக நானும் டவுட்ஸ் கேட்க போகிறேன். என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம மத்தியில் வந்திருக்காங்க டாக்டர் ஆர்த்தி வினோஜ். வணக்கம் டாக்டர். ஸோ ஷீ இஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்க நம்மளுடைய எல்லா ஸ்கின் கேர்ஸுடைய சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட் டுடே டாக்டர். Thank you, and I also like to thank you for inviting me here. ஸ்கின்னுங்கிறதே இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? பட் நிறைய பேருக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்கின் இஸ் லைக் லக்ஸுரி, இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டண்ட், அழகு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதை விட அழகையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் லைக் ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் ஸ்கின்? அது ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்கனாகவே நாங்கள் நினைக்கல. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்கின்? இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. ஏன்னா ஸ்கின்னை வந்து யாருமே ஆர்கனில் வந்து கொண்டு வரலை. பட் வந்து ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி. ஸோ ஸ்கின் வந்து அதுக்கு என்யூமரஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வெளி தோற்றம் மட்டும் கிடையாது. ஏன்னா ஸ்கின் தான் வந்து நமக்கு ஒரு ஃபிசிக்கல் பேரியர் ஃபார்ம் பண்ணி நம்மளை வந்து அதர் வெளி உலகில் உள்ள மோசமான காரியங்கள்லேருந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதுகாக்கிறது ஸ்கின் தான். அதே மாதிரி ஸ்கின் வந்து இட் இஸ் அ ரிஃப்ளெக்டர் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். இப்போ உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது ஒரு பழுதடையுது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட்டோ ஏதாவது பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும்னு இல்லை. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கின்னே வந்து இட் இஸ் அன் இண்டிகேட்டர். நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்கின்க்கு வந்து இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறது. நம்ம உடம்பு வந்து ரொம்ப அதிகமாக சூடானா நிறைய ஆர்கன்ஸ் வந்து வேலை செய்கிறத வந்து நிப்பாட்டிடும். ஸோ வந்து ஸ்கின் தான் வந்து டெம்பரேச்சரை வந்து எவ்வளோ வெயில் போனாலும் உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை விட இன்க்ரீஸ் ஆகாது. அதற்கு காரணம் ஸ்கின்ல இருக்கிற சில முக்கியமான ஐட்டம்ஸ் தான். ஸோ வந்து அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா, தொடு உணர்வு வந்து ஸ்கின்னால் தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பரிசம் அதை வந்து நம்ம உணரணுன்னா ஸ்கின்ல உள்ள அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின் வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நெக்லெக்டட் ஆர்கன். தோல் தானே, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினச்சி ஸ்கின் ப்ராப்ளம்னாலே வந்து தேவைப்பட்டால் டாக்டரை அணுகிற மனநிலை தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது. பட் இப்போ வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியானாலே என்னன்னு தெரியல, போக போக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னா ஒரு டாக்டரை பார்த்துடணும், ஆரம்பத்திலே சரி பண்ணிடணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து வருது. இப்போ ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பூம் இன் எவ்ரிபடிஸ் மைண்ட், தட் ஸ்கின் கேர் இஸ் தேர். நம்ம ஸ்கின் டிசீசஸ் பற்றி போகிறதுக்கு முன்னாடி இந்த மோர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், அதாவது ஒரு என்டர்டெய்னிங் டாபிக் மாதிரி இன்னைக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கேர் அப்படிங்கிறதுல சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் இந்த நயசினமைட், ஹைட்ராலிக் ஆசிட், ரெட்டினால் அப்படின்னு விட்டமின் சி அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் எசென்ஷியலா ஸ்கின்னுடைய ஹெல்த்துக்கு? நான் சொன்ன இந்த சீரம்ஸ் இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கேள்வியே. அதாவது ஸ்கின் கேர் வந்து எசென்ஷியல் தான், ஆனால் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து தேவையில்லை. கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் கேர் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னா, நம்ம குளிக்கிறதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற சோப்ஸ். ஸோ வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நீட்டாக வைக்கணும் அப்படின்ற மனப்பான்மை தான் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அதிகமாக டெட்டால் மாதிரி சோப் யூஸ் பண்ணுறது, ஹார்ஷான ஒரு ஆன்டிசெப்டிக்கான மஞ்சளை வந்து உடம்புல தேய்ச்சிக்கிறது, வேப்பிலை தண்ணியிலலாம் குளிக்கிறது, ஊறல் வந்தால் வேப்பிலை தண்ணியில் குளிச்சுருவாங்க, மஞ்சள் தேய்ச்சிப்பாங்க. ஸோ வந்து தோல் வந்து ஒரு அழுக்காகுது அந்த மாதிரி கண்ணோட்டத்திலே வந்து ஒரு துணி அலசுகிற மாதிரி நம்ம தோலை போட்டு அலசக்கூடாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக தோல் வந்து டேமேஜ் ஆக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதே ஒரு வகையான ஸ்கின் கேர் தான். அதே மாதிரி நம்ம பிறக்கும் போதும் நம்ம அடலசன்ட் ஏஜ்லேயும் நம்ம தோலில் வந்து நிறைய எண்ணெய் சுரப்பிகள், அதுக்கு மாதிரி ஒரு தோலுக்கு வந்து ஒரு அழகை கொடுக்குற ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். வயசு ஆக 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 அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தோலில் வந்து ரெப்ளனிஷ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எசென்ஷியல் ஸ்கின் கேர் தான்.
ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஈவன் ஒரு கோகனட் ஆயில் கூட மாய்ஸ்சரைசர் தான், ஒரு லிக்விட் பேரஃபின் ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஸோ ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட் போட்டு தான் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்டு சில பொருட்களே வந்து நம்ம மாய்ஸ்சரைசராக வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நம்ம தோலில் வந்து குறைஞ்சி போகிற ஐட்டம்ஸை வந்து இது வந்து ரெப்ளினிஷ் பண்ணிக்குது. ஸோ தோலோட அந்த பேரியர் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ தோல் பேரியர் ப்ரொடெக்ட் ஆகும்போது பலவிதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகாது. முக்கியமாக எக்ஸிமான்னு சொல்லப்படுற தோல் கரப்பான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயசானவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கால் அங்கே ஊரில் எடுக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஊரல், தலையில் ஊரல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க யங் ஏஜ்லேருந்தே ஸ்கின் பேரியரை வந்து அவ்வளோவா ப்ரொடெக்ட் பண்ணிக்காதவங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்கின் பேரியர் ரொம்ப ரிப்பேர் ஆகும்போது இந்த மாதிரி அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ், மெயினாக வந்து இச்சிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ட்ரைனஸ்னால தோலில் கிராக் ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ வந்து ஹார்ஷான ஐட்டம்ஸ் எதுவும் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து ஒரு எசென்ஷியல் ஸ்கின் கேர் தான். மற்றபடி இந்த நியாசினமைட், ரெட்டினால், ஹையர்லானிக் ஆசிட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லக்ஸுரி தான். ஸோ நம்ம ஒரு மீடியா பர்சனாக இருக்கிறோம், ஒரு டிவியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு பளிச்சுன்னு நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியணும், நம்ம முகத்தில் சுருக்கம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சோன்னா இது மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுலேயும் நிறைய ரேஷ்னல் இருக்குது. சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, சில இது காலையில், சில இது நைட்டு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ரேஷ்னல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டே யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறனாலையும் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகலாம். டாக்டர், நீங்கள் அதை லக்ஸரின்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கே நான் ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்கணும், அழகாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால I would like to ask about the common things which people use. இந்த வயசானவங்களுக்கு ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெட்டினால் வந்து எந்த வயதுலேருந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்? ரெட்டினால் வந்து இனிஷியலாக 30 years அண்ட் அபோவ்க்கு தான் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசன்ட் ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து 25லேருந்தே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து வெரி லோ கான்சன்ட்ரேஷன் லைக் சம் 0.2% ரெட்டினால் அந்த மாதிரி நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரெஜிமெனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு வந்து வீக்லி ஒன்ஸாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீக்லி ட்வைஸ், மேக்ஸிமம் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ரெட்டினால்ன்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ என்ன பண்ணுவோன்னா, நம்ம சருமத்தில் உள்ள டெட் செல்ஸை வந்து வேகமாக ரிமூவ் பண்ணும். ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கிற அந்த கொலாஜன், எலாஸ்டின் அதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு யங் ஸ்கின்னோட பதத்துக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இந்த அப்பர் லேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறனால ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ரெட்டினால் நம்ம ரெஜிமெண்டில் இருந்தால் நம்ம 100% சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்க்ரீன்ன்றது வந்து வெளியில் வெயிலில் போனால், வெயில் அடித்தா அப்படின்னு கிடையாது. நம்ம எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா, யூவி ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து வீட்டுக்குள்ளேயே நமக்கு ரேடியேஷன் இருக்கும், ஜன்னல் திறந்து வச்சா ரேடியேஷன் வரப்போகுது. ஸோ வந்து எனி டைம் காலையில் ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும் அப்படின்றத மனசில் நம்ம கொண்டு வரதா இருந்தால், நம்மளால் முடியும்னா நம்ம வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சன்ஸ்க்ரீனை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால, ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அபவுட் தேட். இந்த வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு சொல்லிகிட்டே இருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்ட். எதனால் சன்ஸ்க்ரீன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்? சன்ஸ்க்ரீன் அதாவது நம்ம வந்து ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கிறோம். முன்னாடி வந்து நம்ம வந்து எதை பற்றி கன்சர்னாக இருக்கோம்னா, யூவி ரேடியேஷன் தான், அல்ட்ராவயலட் ரேடியேஷன் தான் நம்மளோட மெயின் கன்சர்ன் ஸ்கின் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அல்ட்ராவயலட் ரேடியேஷனை வந்து யூஸ்வலாக ஓசோன் லேயர் வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அல்ட்ராவயலட் ரேடியேஷன்லேயே 3 இருக்குது, ஏபிசின்னு 3 இருக்குது. இதில் சி வந்து 100%, 99 to 100% ஓசோன் லேயர் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஏ அண்ட் பி வந்து கீழே வரும். ஸோ இதில் ஏ தான் வந்து நமக்கு ஸ்கின் ஏஜிங் வந்து காஸ் பண்ணுறது, ஸ்கின் ரிங்க்லிங், ஏஜிங், அப்புறம் ஸ்கின்னில் வர ஸ்பாட்ஸு அதெல்லாம் காஸ் பண்ணுறது யூவிஏ. யூவிபின்றது நம்மளோட செல்லில் உள்ள டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணும், ப்ளஸ் வந்து ஸ்கின்னை வந்து பேர்ன் பண்ண வைக்கும். ஸோ வந்து இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஹசார்டஸ் ரேடியேஷன். ஸோ இப்போ காலையிலன்னு எடுத்துக்கிட்டோன்னா 9 o'clock வரைக்கும் ஓகே, யூவிஏ யூவிபி கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ரேடியேஷன். டில் ஒரு 4 o'clock
இப்போ வந்து நம்ம வெயிலுக்கு 5 o'clock வரைக்குமே யூவிஏ யூவிபி நிறைய இருக்கும். ஸோ வந்து வெயில் சுள்ளுன்னு அடிக்கணும்னு கிடையாது. இளம் வெயிலாக இருக்கிற இடம், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் டூர் போயிருப்போம், ஆனால் போயிட்டு வந்த பிறகு டேன் ஆகிருப்போம் கண்டிப்பாக. ஸோ எதனால டேன் ஆகிறோம்னா இந்த ரேடியேஷன்ஸ் தான். அதனால் நீங்கள் ஊட்டியில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தோல் சுருக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்கே குளிர் பிரதேசன்றனால அவங்க வந்து நம்ம மாதிரி சன் ப்ரொடெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து குளிராக தானே இருக்கும், ஸோ நல்ல வெயிலில் போவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யங் ஏஜ்லேயே நல்ல ஏஜிங் ப்ளஸ் நிறைய பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வீட்லேயும் வந்து நம்ம ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கோம், வீட்டு இது திறந்து வச்சுருப்போம், துணி காயப்போட போவோம், வாசலில் நிற்போம். ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்போதும் நமக்கு இந்த யூவிஏ யூவிபி வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். ஓகே, இப்போ விட்டமின் சி அந்த டாபிக் வருமே, ரொம்ப பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம பேசுகிற பிள்ளைங்களாம் கூட நிறைய பேர் வந்து தே ஆர் யூஸிங் இட் அண்ட் தே ஆர் டெல்லிங் இட் பிகம்ஸ் பிரைட்னஸ் வந்துட்டு இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வைங்களேன். அந்த விட்டமின்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்டினால் விட்டமின் ஏ, இப்போ இது விட்டமின் சி, இப்போ இந்த விட்டமின்ஸை வந்து நமக்கு கொடுக்கறதுனால வாட் இஸ் த பெனிஃபிட் தட் வி கெட் அப்பார்ட் ஃப்ரம் பிரைட்னஸ்? பிரைட்னிங் அதர் பெனிஃபிட்னா தே ஆர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால ப்ளஸ் ஸ்கின்ல நடக்கிற மெட்டபாலிசம்னால நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ஸ்கேவெஞ்ச் பண்ணி அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. ஸோ அதில் இந்த விட்டமின் ஏ, சி, செலினியம், அந்த மாதிரி குளூட்டதையோன், அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்கின்ல யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அமைதியாயிரும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால நமக்கு ஒரு க்ளோயிங் காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ ஆஸ்ட் யூ அபவுட் சர்டன் சீரம்ஸ். ஹைட்ராலிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இப்போ கொஞ்சம் இட்ஸ் பிகமிங் வெரி ஃபேமஸ். ஆசிட் அப்படிங்கிறாங்களே டாக்டர், பயமாக இருக்குது. ஆக்சுவலாக ஹைட்ராலிக் ஆசிட்ன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஃபேட்டி ஆசிட் தான். அது ஃபேட்டி ஆசிட் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒரு என்ன சொல்ல ஒரு கொழுப்போடு சேர்ந்த ஒரு ஐட்டம் தான் அது. ஸோ நம்ம யங் ஸ்கின்ல அதிகமாகவே இருக்கும். வளர 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 ஹைட்ராலிக் ஆசிடோட ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம வந்து ஹைட்ராலிக் ஆசிடை எக்ஸ்டீரியராக யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் பேரியரை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து ஒரு கேட்ச் இருக்குது. ஹைட்ராலிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா அது வந்து ஈரத்தை வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம ரொம்ப கோல்டான ஒரு வெதரில் இருக்க போகிற ஆளாக இருந்தால் ஹைட்ராலிக் ஆசிட் நமக்கு சூட் ஆகாது. ஸோ கோல்டு வெதரில் வந்து ஈரம் இருக்காது, ட்ரையான கோல்டு வெதரில். ஸோ வந்து அது நம்ம ஸ்கின்னோட ஈரத்தை எடுத்து வெளியில் கொடுத்துரும். ஸோ வந்து ரொம்ப ட்ரையான பிளேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூர் எடுத்துக்கலாம், வின்டர் மந்த்ஸில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்வெட்டே ஆகாது, ஹியூமிடிட்டியே இருக்காது. அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ஹைட்ராலிக் யூஸ் பண்ணோன்னா கூட கொஞ்சம் தான் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். பட் நம்ம ஊர் வெதர் ரொம்ப ஹியூமிடாக இருக்கிற ஏரியாஸ்க்கு நம்ம ஹைட்ராலிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ராலிக் ஆசிட் வந்து இட் இஸ் அ மாய்ஸ்சரைசர். ஸோ ப்ளஸ் வந்து ஒரு ஸ்கின்க்கு வந்து ஒரு சப்பிள்னஸை கொடுக்கும். அந்த காஞ்சி போன மாதிரி இல்லாமல் ஒரு ப்ளம்மான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுதான் அதோட மெயின் இது. ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் ரொம்ப ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ரெட்டினால் வந்து உண்மையாகவே ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். பட் விட்டமின் சி, நியாசினமைட்லாம் வந்து ஒரு சிப்பாய்கள் மாதிரி தான். மோருக்கு அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே நிறைய இருக்குது. இப்போ விட்டமின் சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆயிரும். ஸோ டாப்பிக்கலாக அதாவது மேலோட்டமாக நம்ம அப்ளை பண்ணும்போது அப்சர்ப்ஷன்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை விட விட்டமின் சி வந்து நீங்கள் ஃபுட்டாக எடுத்துக்கிறது வந்து இன்னும் பெட்டர். டாக்டர், இப்போ இந்த சன்ஸ்க்ரீன் இது வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கூட ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசரை மட்டுமா அது ப்ளீஸ் போடுங்கன்னு ஆல் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் மேக்கிங் இட் கம்பல்சரி இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளேயே நாங்கள் இருக்கோம், ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ன்னு வைங்க, கிட்ஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, அந்த டைமில் சன்ஸ்க்ரீன் தேவையா இல்லை ஒன்றுமே தேவையில்லையா? ஸோ இண்டோர் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கிறோம், நமக்கு ரேடியேஷன் வந்து இப்போ அதிகமாக தான் இருக்குது. அதோட இப்போ வந்து நமக்கு பல பொல்யூஷனால்
யூவி ரேடியேஷன் வந்து ஃபில்டர் ஆகுறதும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி ரிசீவ் பண்ணதை விட நம்ம அதிகமாக வந்து ரேடியேஷன் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இது தவிர நம்ம ஃபோன் அப்புறம் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறது, லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் வந்து கொஞ்சம் ப்ளூ லைட்டும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம். அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இண்டோர் சன்ஸ்க்ரீன் வந்து எசென்ஷியல். பட் வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டு ரூம்லேயே தான் இருக்க போகிறோம், எங்கேயுமே போக மாட்டோம், அந்த ரூம்குள்ளே தான் இருக்க போகிறோம் அப்படின்னா வந்து வேணால் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இண்டோர் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டோன்னா நல்லது. ப்ளஸ் நம்ம ஏதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் ரெட்டினால் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இண்டோர் சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். அண்ட் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே டாக்டர், யார் யார் என்னென்ன டைப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்? அதாவது சன்ஸ்க்ரீன் வந்து 2 வகையாக சொல்லலாம். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் என்ன பண்ணோன்னா ஸ்கின்ல ஒரு லேயராக உட்காந்துட்டு லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகி இந்த யூவி ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம கிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனில் என்ன பிரச்சனைனா, ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அவங்க யூஸ் பண்ணுறது பியோர் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன். ஸோ அது வந்து ஒரு ஒயிட் காஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அது ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகாது, ஸ்கின் மேலே உட்காந்துருக்கும். பட் வந்து கிட்ஸுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கணும்னு பெருசாக தேவையில்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா பியோர் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் நீங்கள் போய்க்கலாம். பட் அடல்ட்ஸ் வந்து நம்ம வெளியில் போகிறோம், ஏதோ வெள்ளை அடித்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்றனால நம்ம வந்து பியோர் கெமிக்கல் சன்ஸ்க்ரீனும் போக வேண்டாம், ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ளஸ் கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால எந்த லாங் டேர்ம் ஹெல்த் ஹசார்ட்ஸும் இல்லை. பல வருஷங்கள் ஸ்டடீஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் நினச்சிட்டு நம்ம பயந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா எந்த அவசியமும் இல்லை, கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஏஜ் குரூப்ஸ் இருக்குல்ல டாக்டர், ஒவ்வொரு ஏஜ் குரூப் நம்ம சொன்னது எல்லாமே இட் இஸ் காமன், ஆனால் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் எல்லாம் சூட் ஆகாது. அண்ட் ஏஜ் குரூப்ஸில் வந்து நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யங்கர் சில்ட்ரன், அதாவது பேட்ரியாட்ரிக் அந்த ஏஜில் நிறைய கன்சர்ன்ஸ் வருது. பிளாக் பேட்சஸ் சில பிள்ளைங்களுக்கு இருக்குது, இந்த எக்ஸசிவ் இதனால ஃபுட் ஹேபிட்ஸ்னால வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ஸோ பேடியாட்ரிக்கு என்ன மாதிரி ஸ்கின் கேர், என்ன மாதிரி டயட் ஃபார் ஸ்கின், ஒரு என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது டாக்டர்? ஸோ ஆஃப் லேட் வந்து பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்குற ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து சின்ன சின்ன வெள்ளைப்பத்துக்கள் வர்றது. ஸோ இப்போ நம்ம ஓபியில் பார்த்துட்டோன்னா டெய்லி 1-2 பேராவது இந்த கம்ப்ளைண்ட்டோட வராங்க. ஸோ இது வந்து பிட்ரியாசிஸ் ஆல்பான்னு சொல்லுவோம். ஸோ பிட்ரியாசிஸ் ஆல்பான்றது ஐயோ வெள்ளைப்பத்தா, நமக்கு வேறு எதுவும் விட்லிகோ மாதிரி நம்ம வெள்ளைத்தேமல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுவும் நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். பிட்ரியாசிஸ் ஆல்பா ஒரு குழந்தைக்கு வருதுனாலே கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து ஸ்கின் ட்ரைனஸ் இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டு காஸ். அப்புறம் வந்து வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட பிட்ரியாசிஸ் ஆல்பா வரலாம். ப்ளஸ் வந்து பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சினாலையும் பிட்ரியாசிஸ் ஆல்பா வரலாம். ஸோ வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க, பட் வந்து ஃபுட் ஃபேட்ஸாக இருப்பாங்க, ஒரு 4 காய் தான் ரெகுலராக சாப்பிடுவாங்க, எல்லா காயும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்ற பிள்ளைங்களுக்குமே வந்து இந்த மாதிரி சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக வருது, அந்த மாதிரி வெள்ளைப்பத்து வந்துட்டே போகுதுன்னா கொஞ்சம் சப்ளிமெண்ட் சிரப் கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீடியாட்ரிக் ஏஜில் ரொம்ப காமனானது வந்து இம்பெட்டைகோ. இம்பெட்டைகோன்றது வந்து ஒரு வகையான புண், ஒரு இன்ஃபெக்ஷன். யூஸ்வலாக வந்து மண்ணில் விளையாடுற பிள்ளைங்க, ப்ளஸ் வந்து வெளியில் போயிட்டு வந்தால் கை கழுவாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால ஒரு பாக்டீரியானால வர இன்ஃபெக்ஷன் தான் வந்து இம்பெட்டைகோ. அது யூஸ்வலாக வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான் வரும். ஒரு 2 வயசு 3 வயசு ஒரு 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வரும். வாயை சுற்றி சின்ன புண்ணாக வரும், அதுலேருந்து லைட்டாக தண்ணி வந்து பக்கத்தில் பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இம்பெட்டைகோ வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இந்த இம்பெட்டைகோ காஸ் பண்ணுற பாக்டீரியா வந்து ரேர் அக்கேஷன்ஸில் வந்து சில மாதங்களுக்கு பிறகு கிட்னி டேமேஜ் வந்து காஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த நேரம் இம்பெட்டைகோ வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இது போக குழந்தைகளுக்கு வந்து இது ரெண்டும் ரொம்ப காமனாக நான் பார்க்குறது. இது தவிரனா பேன் தொல்லை, ஸ்கூல்லேருந்து பேன் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு. பெயினுக்கு வந்து நம்ம ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஏன்னா வந்து மருந்து மாத்திரைகள் வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா பெயின் வந்து கொண்டு வர தான் போகிறாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ வந்து அப்பப்போ பெயின்குரிய ஷாம்பூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்ளை பண்ணி வாஷ் ஆஃப் பண்ணுறதுனால பெரிய சைடு எஃபெக்ட் இருக்காது. ஸோ பெயின் மருந்தாக தேய்ச்சி பெயினுக்கு மாத்திரை கொடுக்குறதுக்கெல்லாம் பெயின் ஷாம்பூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்கேபிஸ் அப்படின்ற ஒரு வகையான சிரங்கு. இது வந்து குழந்தைங்க வந்து காமனாக கூடுற இடத்துல வந்து ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவும். கடைசியாக இன்னொரு ஸ்கின் கன்சர்ன் குழந்தைங்களுக்கு வர்றதுனா வந்து ஸ்கேபிஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு உண்ணி பூச்சி, ஒரு மைட்னால் வர ஒரு வகையான சிரங்கு. ஸோ குழந்தைகள் கூட்டமாக இருக்கிற இடம், ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க, அதாவது எங்கெல்லாம் கூட்டமாக மக்கள் சேர்ந்துருக்காங்களோ அந்த இடத்துல தான் வந்து அதை வந்து அவங்க அக்வயர் பண்ணுவாங்க. ஸ்கேபிஸ் வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து நைட் டைம் வந்து சிவியர் ஊறல் இருக்கும், இச்சிங் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ஊறல் நைட்டெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தூங்காமல் சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல் மருத்துவரை அணுகி ஸ்கேபிஸாக இருந்தால் அதுக்குன்னு உள்ள ஆன்டி ஸ்கேபிட்டிக் மெடிகேஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஊறல் வந்து சரியாகும். ஓகே டாக்டர், இப்போ அடாலசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் சொன்ன நிறைய அதே பிரச்சனைகள் லைக் பெயின் பிரச்சனை அடாலசன்ட் பெண்களுக்கு இருக்குது. பாய்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் ஹேர் கம்மியாக இருக்கிறதுனால தேர் மைட் பி ஏபிள் டு மேனேஜ். அண்ட் நீங்கள் சொன்ன இந்த ட்ரைனஸ் இது எல்லாமே அடாலசன்ட் ஸ்டேஜுக்கும் பொருந்தும். இன்னொரு விஷயம் ஆக்னே, ஃபேஸில் வரக்கூடிய இந்த பிம்பிள்ஸ். சிலருக்கு வந்துட்டு அந்த பீரியட்ஸ் டைம் மட்டும் சில கேர்ள்ஸ்க்கு வரும், சில டைம் எப்போவுமே சில பிள்ளைங்களுக்கு ஆன் த ஹோல் அப்படியே ரொம்ப பஸ்டெல்லாம் வரும் சில டைம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடாலசன்ட் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்கின் கேர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அதாவது அடலசன்ட் ஏஜ் பிள்ளைங்க வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஆக்னின்றது ஒரு டிசீஸ் கிடையாது, அது வந்து ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு பியூபர்ட்டி முடிஞ்சு அவங்க வந்து ஒரு அந்த அடலசன்ட் ஏஜ் என்டர் ஆகிற டைமில் வந்து அவங்களுக்கு ஃபேஸில் உள்ள கிளான்ஸோட ஆக்டிவிட்டி, அதாவது செபேஷியஸ் கிளான்ஸோட ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிற நேரம் அந்த செபேஷியஸ் கிளான்ஸ் வந்து சீபம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் சில பாக்டீரியாக்களும் சேர்ந்து தான் வந்து இந்த பருவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கு வந்து வேரி ஆகும். சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும் அந்த சீபம். ஸோ அந்த குழந்தைங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் பிம்பிள்ஸ் வராது. பட் அதே பக்கம் இன்னொரு டைப் ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ரொடியூஸ் ஆகிற இந்த சீபம் வந்து ரீட்டைன் ஆகி உள்ளேயே இருந்து ஸோ அதில் கொஞ்சம் பாக்டீரியாவும் கலந்து பருவாக முளைக்கும். ஸோ இந்த குழந்தைங்களோட தோல் வந்து எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும், பருவும் வரும். பட் இந்த ட்ரை ஸ்கின் பட் எனிவே அவங்க அந்த அடலசன்ட் ஏஜை வந்து தாண்டி ஒரு 20 வயசு அந்த மாதிரி ஆகிற நேரம் வந்து இந்த செபேஷியஸ் கிளாண்டோட ஆக்டிவிட்டி வந்து தன்னாலே குறையும், பருக்களும் தன்னாலே குறையும். ஸோ பரு வர இந்த ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து அவங்க என்ன கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணுன்னா, எக்காரணத்து கொண்டும் பருவை வந்து கிள்ளக்கூடாது. அதை வந்து உடச்சி பார்க்குறது, அதை பஸ்ட் பண்ணால் சீக்கிரமாக சரியாகிறது, அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ பருவுக்குள்ளே குறிப்பிட்ட சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, சில ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பரு வந்து தூண்டுற உணவுகளையும் வந்து அவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஸோ நம்ம ஆயிலி ஃபுட்ஸை விட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து பருக்களை வந்து அதிகமாக காஸ் பண்ணுது. ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னால் பட்டர், இது பேஸ்ட்ரீஸு, சீஸு, கேக்கு, அந்த மாதிரி உணவுகளை வந்து டயட்டில் வந்து நல்லா அவங்க குறைச்சிக்கணும். அந்த மாதிரி நிறைய பால் குடிக்கிற ஹேபிட்டும் வந்து அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். நல்ல டைல்யூட்டடான மோர் வந்து பிரச்சனை கிடையாது, ஃபெர்மெண்டான மோர். பட் பாலாக டைரெக்டாக எடுக்கிறது, பட்டராக எடுத்துக்கிறத வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஆக்னிக்கான மெயின் இன்ஃப்ளமேஷன் வந்து காஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸை விட. ஸோ இந்த பரு ஏஜ் வந்து அவங்க தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின்னை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டாக்டர், நீங்கள் அடாலசன்ட் ஸ்டேஜுக்கு சொன்னீங்க, இப்போ ஓல்ட் ஏஜ் கன்சர்ன்ஸ், வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து இச்சிங் அண்ட் தென் ஸ்கின் டிசீசஸ் நிறையா வந்து நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. ஸோ ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய கன்சர்ன்ஸ் என்னெல்லாம் டாக்டர்? ஓல்டேஜ் கன்சர்ன் எடுத்துக்கிட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி இச்சிங் தான். ஸோ ஓல்டேஜ் இச்சிங்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது ஸ்கின் ட்ரைனஸ். ஸோ இச்சிங் ஓல்டேஜில் மெயினாக வர்றதுக்கு காரணம் ஸ்கின் ட்ரைனஸ் தான். ஸோ ரெகுலர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கின் ட்ரைனஸ் வந்து முதல்ல இச்சிங்காக ஆரம்பிக்கும், அப்படியே ப்ரொசீட் ஆகி
எக்ஸிமான்ற கரப்பான் ஸ்டேஜில் வந்து நிற்கும். ஸோ ஆரம்பத்திலே வந்து ஸ்கின்னை நல்லா அவங்க ரெகுலராக மாய்ஸ்சரைஸ் பண்ண பழக்கம் ஓல்டு பீப்புள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வராது. இன்னொன்று, இச்சிங் ஓல்டேஜ்னா மற்ற சில காரணங்களும் நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து லிவர் டிசீசஸ் வந்து இந்த மாதிரி இச்சிங்காக ப்ரெசென்ட் ஆகலாம். கிட்னி டிசீசஸ் வந்து இச்சிங்காக ப்ரெசென்ட் ஆகலாம். சில நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் B12 டெஃபிஷியன்சி வந்து இச்சிங்காக ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ இதை விட ரொம்ப முக்கியமானது வந்து தைராய்டு ப்ராப்ளம். ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து உடம்புல கம்மியாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி இச்சிங்காக ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் வந்து ஓல்டேஜில் புதுசாக ஸ்டார்ட் ஆகிறது வந்து ரொம்ப காமன் கிடையாது. யூஸ்வலாக ஒரு மிடில் ஏஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு 30 வயசு 35 வயசு ஆட்கள் வந்து சடனாக ரொம்ப ஒரு தோல் வந்து வறட்சியாக இருக்குது, ஊறல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓல்டேஜில் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், சில இன்டர்னல் மெலிக்னன்சிஸ் வந்து இந்த மாதிரி இச்சிங்கோட ப்ரெசென்ட் ஆகலாம். ஓகே. ஸோ ஒரு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குது, மாய்ஸ்சரைசருக்கெலாம் கேட்கல, ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஒர்க் அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த நிறைய அலர்ஜிஸ் பார்க்குறோம், சன்னால் நம்ம அலர்ஜிஸ்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய ப்ராப்ளம், இப்போ நம்ம வீட்டிலே ஒருத்தருக்கு இருக்குன்னா நமக்கும் வந்துடுது இல்லையா, அது கண்டேஜியஸாக நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். ஸோ வாட் ஆர் த அலர்ஜிஸ் தட் ஆர் காமன்லி அஃபெக்டிங் பீப்புள்? இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய அலர்ஜி வந்து சன்லைட் அலர்ஜி. ஸோ அதுக்கு வந்து பாலிமார்பிக் லைட் எரப்ஷன்றது தான் அதோட பேர். ஸோ சன்லைட் அலர்ஜி வந்து எல்லாருக்கும் வராது. சில ப்ரீடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த மாதிரி வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா சன்லைட்டும் ஸ்கின்ல உள்ள ப்ரோட்டீனும் ரியாக்ட் பண்ணி சில பத்துக்கள், அப்புறம் பொறியாக வர்றது, அப்புறம் சில சிவப்பு தடிப்பாக வர்றது, அந்த மாதிரி அலர்ஜிஸ் வந்து இன்டியூஸ் பண்ணலாம். அதில் வந்து சிவியரான ஊறல் இருக்கும். ப்ளஸ் அது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா வெயில் படுற இடங்கள்ல தான் அது வரும். இப்போது கையோட உள் பக்கத்தில் வராது, வெளிப்பக்கத்தில் வரும். அது மாதிரி பெண்களுக்கு வந்து முதுகில் வரும், கழுத்துக்கிட்ட வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பாலிமார்பிக் லைட் எரப்ஷன் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும், ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷனும் பண்ணிக்கணும், க்ளவுஸ் போடுறது, கேப் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷனும் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவுற அலர்ஜின்றது வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து படர்தாமரை வந்து ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இருக்குது. ஸோ படர்தாமரைன்றது என்னதுன்னா, படர்தாமரைன்றது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். தோலோட மேல் புறத்தில் மட்டும் வாழ்கிற ஒரு ஃபங்கஸ் காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன். ஸோ இதை நம்ம யூஸ்வலாக எப்படி அக்வயர் பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு காமனான ஒரு ஈவெண்ட் போயிருப்போம். ஸோ ஒருத்தரோட டவல் ஏதாவது நம்ம ஷேர் பண்ணியிருக்கலாம், ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷனில் இந்த ஃபங்கஸை வந்து நம்ம அக்வயர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபங்கஸ்க்கு வந்து எங்கே ரொம்ப வேர்க்குதோ, எங்கே வந்து அக்ளூட் ஆகி இருக்கோ அந்த மாதிரி இடங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து தொடை இடுக்கு, 2 அக்குள், மார்புக்கு அடியில், அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வட்டமாக ஒரு பத்து வந்து உருவாக்கும். ஸோ அந்த பத்தை வந்து நம்ம ஆரம்பத்திலே ட்ரீட் பண்ணிக்கிட்டால் வெறும் களிம்பு, சோப்பு அந்த மாதிரி போட்டே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பரவ விட்டுட்டோன்னா கண்டிப்பாக சிஸ்டமிக்காக நம்ம கொஞ்ச நாள் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். படர்தாமரை வந்து இப்போ எவ்வளோ காமனாக இருக்குன்னா, இப்போ நம்ம மெடிக்கல் காலேஜில் வந்து டெய்லி ஒரு 150 to 200 பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து ஒரு 60 to 70 பேஷண்ட்ஸ் வந்து படர்தாமரை ப்ராப்ளமோட வராங்க. அந்தளவு அது வந்து ஒரு எபிடமிக் மாதிரி பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம ஏன் வந்து இவ்வளோ எபிடமிக்காக இருக்குன்னா, மக்கள் என்ன பண்ணுறாங்க, படர்தாமரை 10 வந்தோடனே இது ஃபார்மசியில் போய் அவங்களாவே டைரெக்டாக ஆயின்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. அந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து ஃபங்கஸ்குள்ள க்ரீம் கொடுக்குறாங்க ஃபார்மசியில், பட் அது கூட ஸ்டீராய்ட் சேர்ந்த ஃபங்கஸ் க்ரீம்ஸ் வந்து தெரியாமல் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டீராய்ட் களிம்பு என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஊறலை குறைக்கும், அந்த அரிப்பு அப்புறம் அந்த செவப்பாக இருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணும். பட் வந்து அது ஏமாற்றும், குறைக்கிற மாதிரி குறைக்கும், பட் ஃபங்கஸ் வந்து அதில் சாகாது. ஃபங்கஸ் வந்து டார்மெண்டாக உட்காந்துக்கிட்டு திரும்பி அடுத்து மெதுவாக விரிய ஆரம்பிக்கும். ஸோ போட்ட இடம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படி படிப்படியாக விரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு புது டேர்மாகவே ஸ்டீராய்டு மாடிஃபைடு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனே டெக்ஸ்ட் புக்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் எதுவும் இருக்குது, இந்த மாதிரி அக்குள், தொடை இடுக்கு அதிலலாம் 10 வந்துச்சுன்னா டைரெக்டாக ஒரு ஸ்கின் டாக்டரை பார்த்து
ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அண்ட் மை லாஸ்ட் கொஸ்டின் டாக்டர், அதாவது லைஃப் த்ரெட்னிங்காக ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கலாம், கேன்சர், அப்புறம் சில கட்டிகள் வந்து பாடியில் வரக்கூடிய சில கட்டிகளே வந்துட்டு இட் இஸ் லைஃப் த்ரெட்னிங்கிற அளவுக்கு வி ஆர் ஹியரிங் சச் ஃப்ரைட்னிங் திங்ஸ். கேன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கின் கேன்சர் ஆக்சுவலி நான் பர்சனலாக இது வரைக்கும் யாரையுமே நான் பார்த்ததில்ல. ஆனால் நீங்கள் அதிலே இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லைஃப் த்ரெட்னிங் ஸ்கின் கேசஸ்லேருந்து நம்மளை அவாய்ட் பண்ணிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? அண்ட் ஸ்கின் கேன்சர் வந்து உண்மையாகவே அப்படி ஒன்று இருக்கா டாக்டர், ஸ்கின் கேன்சர் அப்படின்னு? அதாவது ஸ்கின் கேன்சர் கண்டிப்பாக இருக்குது. பட் நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ நம்ம வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸ்கின் கேன்சர். எதனாலனா நமக்கு வந்து நார்மலாகவே நம்ம ஸ்கின்ல மெலனின் வந்து அதிகம். ஸோ மெலனின் வந்து இட் இஸ் அ பேரியர். ஸோ பேரியர் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின் கேன்சர் கம்மி. ஸோ எதனால ஸ்கின் கேன்சர் வரும்னா க்ரானிக் சன் எக்ஸ்போஷர், ரொம்ப நாள் அதாவது இந்த விவசாயிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வெயிலே எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பல வருஷங்கள் 10 வருஷம் 20 வருஷம் அப்படி டெய்லி எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டராக அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் டெவலப் ஆகலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம், தண்ணியில் வந்து ஆர்சனிக் அப்படின்ற கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிறவங்களுக்கும் வந்து ஸ்கின் கேன்சர் வந்து அதனால இன்டியூஸ் ஆகலாம். இன்னொன்று வந்து ஜெனட்டிக். ஸோ இப்போ நம்ம பாட்டி தாத்தா யாராவது வம்ச வழியில் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா நமக்கும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் ஸ்கின் கேன்சர்லேயே 3 டைப் இருக்குது. பேசல் செல் கார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, மெலனோமான்றது. இதில் இந்த பேசல் செல் கார்சினோமா தான் ரொம்ப காமன். ரொம்ப வெயிலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி முக்கியமாக விவசாயிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 50 வயசு கிட்ட இந்த மூக்கு கிட்ட கன்னத்துக்கிட்டலாம் ஒரு கருப்பு பத்து மாதிரி ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இந்த பேசல் செல் கார்சினோமாவுக்கு ஒரு ப்ரிகர்சர் ஸ்டேஜாக இருக்கலாம். கண்டிப்பான்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். ஸோ திரும்பியுமே அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது மெதுவாக ஒரு கார்சினோமாவாக டெவலப் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா ஒரு ஆறாத புண்ணா உடம்புல வெயில் படுற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு புண்ணு வந்து மிஞ்சி போனால் 1 வாரம் 2 வாரத்தில் ஆறிடும். பட் இந்த மாதிரி மோசமான புண்கள் வந்து ஆறவே ஆறாது, பெருசாக வலி கொடுக்காது. அதுதான் அதோட மெயின் இது. ஸோ வலி இல்லாமல் இருக்கனால நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். அப்படி வருஷக்கணக்காக இருந்து சடனாக ஒரு க்ரோத் மாதிரி ப்ராலிஃபரேட் ஆகும். ஸோ ஏதாவது ஆறாத புண்ணு, வலி இல்லாத புண்ணு இருந்தால் கண்டிப்பாக நம்ம டாக்டரை அணுகிக்கணும். 3வது வகை வந்து மெலனோமா. மெலனோமான்றது இந்த மச்சம் உருவாகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து டெவலப் ஆகிற ஒரு கேன்சர். அது வந்து இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ரேர் தான். அதாவது டோட்டல் இன்சிடென்ஸே ஒரு 0.5லேருந்து ஒரு 5% தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டான மச்சம் சடனாக பெருசாகுது, கடன்னு வளர்ந்து அதில் ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஆகுது, இல்லை அந்த மச்சமே கலர் மாறுது, அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டாக்டர் அணுகி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். மற்றபடி நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா ரொம்ப ரேர் தான் ஸ்கின் கேன்சர். ஓகே. ஸோ நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஸோ வாட் வுட் யூ லைக் டு ஃபைனலி டெல் JTK TV வியூவர்ஸ்? ஸோ ஃபைனலி ஐ லைக் டு எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன்னா, ஸ்கின் வந்து ஒரு எசென்ஷியல் ஆர்கன்றதை எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். ஸ்கின் வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு பேசிக் ஸ்கின் கேர் வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பண்ணோன்னா பிற்காலத்தில் வந்து சில டிசீசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஸ்கின் கேர் வந்து ஒரு லக்ஸுரியாக காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி 1-2 வீட்டு பேஸ்ட் ஐட்டம்ஸே வந்து நம்ம ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்படி வந்து ஒரு உடல் உபாதைக்கு வந்து டாக்டரை போய் மீட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு மருத்துவரை அணுகிறது நல்லது. ஸ்கின் தானே, நம்மளே எதையாவது எடுத்து போட்டுக்கலாம், இப்போ நம்ம ஒரு க்ரீமே வந்து பல கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்டர் ஆர்த்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் மை கெஸ்ட் டுடே. நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. பட் we have more questions. So we'll meet at yet another program. இன்னும் நிறைய கேள்விகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. பிகாஸ் ஸ்கின் அழகு இதிலெல்லாம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப we are like addicted to it. So although we have more questions, we'll close here and I'll be waiting for yet another program with you. Thank you, Doctor.